देशभक्त कहानीकार पांडेय बेचन शर्मा उग्र जन्म सन 1900 जन्मस्थान मिर्जापुर उत्तर प्रदेश मृत्यु सन 1967 दिल्ली தேசபக்தர் கதை எழுத்தாளர் பாண்டே பெச்சன் சர்மா உக்ரா பிறப்பு ஆண்டு 1910 பிறந்த இடம் மிர்சாபூர் உத்தரப்பிரதேசம் மரணம் 1677 ब्रह्मा ने इस दुनिया को बनाया। उन्होंने जानवर बनाए, पक्षी बनाए, कई जीव राशि बनाई। फिर उन्होंने मानवों को बनाया। ब्रह्मा இந்த உலகத்தை படைத்தார். விலங்குகள், பறவைகள், பல உயிர்களை படைத்தார். பிறகு மனிதர்களை படைத்தார். உலகம் மனிதர்களால் நிரம்பியுள்ளது. இந்த மனித கூட்டத்தில் நயவஞ்சகர்களும் பொய்யர்களும் அடக்குமுறையாளர்களும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் விசித்திரமான விளையாட்டுகளை விளையாடினர். பிராமணிக்கு அவனது ஆட்டம் மிகவும் பிடித்திருந்தது. பிராமணிக்கு இந்த ஆட்டத்தை பார்த்து சலித்துப் போனாள். बड़ा होकर देशभक्त एक देशद्रोही को मार डालता है, देशद्रोहियों के सरदार को भी मार डालता है। देशभक्त को विद्रोही सैनिक कैद करके अपने राजा के पास ले जाते हैं, उससे माफी नहीं मांगता है, इसलिए उसे வளர்ந்த பிறகு ஒரு தேசபக்தர் ஒரு துரோகியை கொன்றார். துரோகிகளின் தலைவனை நாடும் கொல்லும். கிளர்ச்சி வீரர்கள் தேசபக்தரை பிடித்து தங்கள் மன்னரிடம் அழைத்துச் செல்கிறார்கள். அவரிடம் மன்னிப்பு கேட்கவில்லை. அதனால் அவன் உடாதியா ஜாத்தா है, அடித்துச் செல்லப்படுகிறது. सच्चा देशभक्त कौन होता है? इस प्रश्न का उत्तर देने के लिए से कहानीकार ने यह कहानी रची है. देशभक्त के लिए देश भूगोल नहीं, உண்மையான தேசபக்தர் யார்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லவே இந்த கதையை உருவாக்கியுள்ளார் கதாசிரியர். ஒரு தேசபக்தருக்கு நாடு என்பது புவியியல் அல்ல. இந்த கதையில் உண்மையான தேசபக்தர் என்பது யார் என்றும் இந்த கதையின் ஆசிரியர் இந்த கதையை உருவாக்கியிருக்கிறார். தேசபக்தருக்கு நாடு என்பது ஒரு சரித்திரத்தை பதிவு செய்யும் வரலாறு என்றும் ஆசிரியர் இந்த கதையை உருவாக்கியிருக்கிறார்.